சமூக நலத்துறை திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சமூக நலத்துறை திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சமூக நலத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சமூக நல மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்கள் இந்த துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசின் தேர்தல் வாக்குறுதியாக மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதிநிலையை கருத்தில் கொண்டு தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதனை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், அதே போன்று முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த திட்டத்தின் மூலமாக ஏதேனும் மாறுதல் செய்யலாமா? குறிப்பாக தினசரி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவுகளில் மாறுதல் செய்வது பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் துறை சார்பாக ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதி, அதே போன்று விரைவில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களின் நிலை தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சமூக நலத்துறை சார்பாக பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த திட்டங்கள் முழுமையாக பயனாளிகளுக்கு சென்று சேர பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர், அதே போன்று சமூக நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறை திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சமூக நலத்துறை திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சமூக நலத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சமூக நல மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்கள் இந்த துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசின் தேர்தல் வாக்குறுதியாக மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதிநிலையை கருத்தில் கொண்டு தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதனை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், அதே போன்று முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த திட்டத்தின் மூலமாக ஏதேனும் மாறுதல் செய்யலாமா? குறிப்பாக தினசரி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவுகளில் மாறுதல் செய்வது பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் துறை சார்பாக ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதி, அதே போன்று விரைவில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களின் நிலை தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சமூக நலத்துறை சார்பாக பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த திட்டங்கள் முழுமையாக பயனாளிகளுக்கு சென்று சேர பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர், அதே போன்று சமூக நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.